வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். மேற்கு ஆசிய நாடான ஈரான்ல இன்னைக்கு உச்சபட்ச பதற்றம் நிலவி வருகிறத நாம் அனைவரும் அறிவோம். போர் பதட்டம் நிறைந்த சூழல்ல ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி நாடெங்கும் பாட்டு தீயாய் பரவியவுடன் அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அதற்கு முன்பாக இந்த மேற்கு ஆசிய நாடான ஈரானை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஈரான் முதல்ல ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி அங்க இந்த போர் பதற்றம் ஏன் வந்தது, போர் சூழல் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற தகவல்களை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். கிமு 550 சைரஸ் த கிரேட் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவருடைய காலத்துலதான் இந்த ஈரான் மிகப்பெரிய பேரரசாக மாறியது. உலகின் மிகப்பெரிய மற்றும் முதல் பேரரசே இந்த பாரசீக பேரரசு தான். பண்டைய நாகரிக மையத்தின் உச்சமா இது பார்க்கப்பட்டது. ஆசியாவிலேயே இதுதான் நாகரிகத்தின் மையமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த சிறந்த பேரரசு இந்த ஈரான் நாடு உள்ளடங்கிய பாரசீக பேரரசு. இந்த நாட்டோட இந்தியா, சீனா, கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகள் வாணிப தொடர்பு கொண்டிருந்தன. அப்ப இருந்த கலாச்சார மையங்கள்ல இருந்தக்கூடியது ரோம் பேரரசு நமக்கு தெரியும். கிரேக்க பேரரசு, எகிப்து பேரரசு குறித்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அப்படிப்பட்ட பேரரசுகளோட இவங்க தொடர்ந்து வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க. பாரசீக மொழி பேசப்படுகின்றன. 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய குடியரசு நாடாக இது அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட பாரசீக நாட்டோட அடையாளங்கள் இங்க இழக்கப்படவே இல்லை. எல்லைகள் மறுவரையை செய்யப்பட்டன. 1953 பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோட சப்போர்ட்டோட ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. 1970 80 வரைக்குமே திரைமறைவுல அமெரிக்கா இருந்து ஆட்சி செய்து வருகிறது. அப்படி ஆட்சி செய்து வரும்போது அங்க யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 70 வரைக்கும் திரைமறைவு ஆட்சி நடக்கும்போது சா மன்னர்களின் ஆட்சி நடக்குது. 70 79 வரைக்கும் இந்த திரைமறைவுல அமெரிக்கா இருந்து அதை வழிகாட்டுது. அந்த நாட்டோட பொருளாதார வளங்களை சுரண்டி எடுத்து சென்று மேநாடுகள் பயனடைகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் இங்கிருந்து எண்ணெய் வளங்களை தொடர்ச்சியாக கொள்ளையடித்து சென்றன. ஆனால் இந்த ஈரான் நாட்டு மக்களுக்கு எந்த அளவிலும் அதனால் பயன் இல்லாமல் போனது. இதை குறித்து கவலைப்பட்ட மாணவர்களும் அறிவு ஜீவிகளும் மத குருமாரும் ஒன்று கூடுறாங்க. புரட்சிகர இஸ்லாமிய குழுக்களாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாறி இந்த ஆட்சிக்கு எதிராக போராடுறாங்க. இவங்க நம்ம நாட்டோட பலங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு செல்லுது. ஆனால் அதை குறித்து சா மன்னர் குளியளவும் கவலை கொள்ளவில்லை. அப்ப இதை குறித்து நாம் போராட வேண்டும் என அங்க இருக்கக்கூடிய மாணவர் குழுக்கள், அறிவு ஜீவிகள், மத குருமார்கள்லாம் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி போராடி கொண்டிருக்கிற மத குருமார்கள் சொல்லும் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நாட்டில் வறுமை, பஞ்சம், வேலை இழப்பு அதிகமா இருக்கு. இயற்கை வளங்கள் கொள்ளையடி செல்லப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக சா மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டவும் பாருங்கள்னு சொல்லி ஒன்றிணைந்து போராடுறாங்க. அப்படி போராடுற குழுக்கள்ல ஒருத்தரா இணைந்தவர் காமேனி. இந்த காமேனி எப்படி வலிமை பெற்ற தலைவராக பின்னால மாறுறாருன்றத குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். 1979 ஆண்டு சா மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வருது, தூக்கி எறியப்படுகிறது. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா முகமது அலி ராஜாயி அந்த நாட்டோட அதிபராக பதவியேற்கிறார். இஸ்லாமிய குடியரசு நாடாக ஈரானை பிரகடப்படுத்துறாரு. இவரையும் என்ன செய்யறாங்கன்னா 1982 கொல்லப்படுகிறார் முகமது அலி ராஜாயி. அதற்கு பிறகு 1982 நாட்டின் அதிபராக பதவியேற்கிறார் காமேனி. இவருடைய காலத்துலதான் ஈரான் ஈராக் போர் நடத்துகிறது. அது ஜிகாத்னு சொன்னாங்க, புனித போர் என்று சொல்லி அவங்க மீது போர் தொடுத்தாங்க. இஸ்லாமியத்துல 2 பிரிவு இருக்கு, ஷியா பிரிவு, சன்னி பிரிவு. ஆனா ஈரான்ல ஷியா பிரிவு தான் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வந்த பிரிவாக பார்க்கப்படுகிறது. பெட்ரோலிய வளங்கள் கொள்ளையடித்து செல்லப்படுறத தடுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அது த்ரெட்டனை உருவாக்குது. இன்னொன்னு, எவ்வளவுதான் போர் மேகம் சூழ்ந்தாலும், எவ்வளவு போர் மேகம் எத்தனை நாடுகள் ஈரான் நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாலும் அதனை தற்காத்து கொள்ளக்கூடிய நிலையில ஈரானை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டியவர் காமேனி. ஒரு வலிமை படைத்த நாடாக, அனைத்து வளங்களையும் உள்ளடக்கிய நாடாக, ஒரு தற்காப்பு கலைகளை கட்டுணர்ந்த நாடாக இந்த நாட்டை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். இந்த அணுசக்தி செறிவூட்டலுக்கும் தற்காப்பு கலையை பயில்வதற்கும் வேற்று நாடுகளிலிருந்து எவ்வித அச்சுறுத்தல் வந்தாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாமல்
தன்னுடைய நாட்டின் தற்காப்பு கலைகளை அதிக அளவில் மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்த்து பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்தியவர் காமேனி. அதே போல ஏவுகணையில நம்பர் 1 நாடாக அது மலர்ந்தது என்றே சொல்லலாம். இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஏவுகணை பலத்தை காட்டிலும் இங்க அதிகமான ஏவுகணைகளை உருவாக்க செய்த அணுமுட்ட செறிவுல ஈடுபாடு காட்டினார். அப்புறம் இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கூட்டாக கேட்டுக்கிறாங்க. ஆனா என்ன செய்யுதுன்னா அதை காதில் வாங்கி கொள்றதில்ல. தொடர்ந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்து வந்த நாடு அப்படின்னு சொல்லலாம் ஈரான். அடுத்து ஒரு நாடு இருக்கு வடகொரியா. ஈரான் இன்றளவும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடு. 1989ல ஈரான் நாட்டோட உச்சபட்ச தலைவராக காமேனி நியமிக்கப்படுறாரு. நிதி, நிர்வாகம் மற்றும் ஊடகம் இது போன்ற துறைகளை தன்னகத்தை வச்சிருக்காரு. மிகவும் அதிகாரம் படைத்த துறைகளாக அது கருதப்படுகின்றன. இப்ப மாணவர் குழுக்களுக்கெல்லாம் இது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதிகார குவியலாக காமேனி செயல்பட்டிருக்கிறது உள்நாட்டிலேயே ஒரு புரட்சி வெடிக்க காரணமா இருக்கு. உள்நாட்டிலே சிறு சிறு குழுக்களா இவருக்கு எதிராக திரும்புறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய ராணுவ வடிவையை கட்டமைப்பதற்கு மேம்படுத்துவதற்கு பல்வேறு யுத்திகளை கையில இருக்கிறாரு. தற்காப்பு கலைகளை ராணுவ வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அணுசக்தி செறிவூட்டும் திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதிக நிதி ஒதுக்குறாரு. இப்ப இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்திடக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் கையெழுத்திட மறுக்கிறார். வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு புறவின் அழுத்தங்களுக்கும் நாம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நாட்டு மக்களை எச்சரிக்கை செய்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஈரானை விழுந்த காத்திருக்கின்றன அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுறாரு. அமெரிக்கா சாம்ராஜ்யம் அழிந்து விடும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அவர்களிடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மக்களை தேச பற்றுள்ளவர்களாக, நாட்டுப்பற்றுள்ளவர்களாக, மதப்பற்றுள்ளவர்களாக அவர் என்ன செய்யறாரு, அவருடைய உரையை மாற்றுதலே சொல்லலாம். இவருடைய போராட்ட காலத்துல நிறைய மாணவர்கள் அமைப்புகள் தொடர்ந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் என்ன செய்யறாருன்னா ஹிஜாப் சட்டத்தை கொண்டு வராரு. இந்த ஹிஜாப் சட்டத்தின்படி பொது வெளியில பெண்கள் கட்டாயம் ஹிஜாப் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்துது. இதற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பெண்கள் போராடுறாங்க. அவங்களோட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் குழுக்களும் சேர்ந்து கொள்கின்றன. நேகா, மாஷா, செரினா போன்ற மாணவிகள் போராடும் போது அவர்களை கைது செய்து அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். காமேனிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. அரேனா அப்படின்ற ஒரு மனித உரிமைகள் அமைப்பு அங்க 7000 மாணவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பல லட்சம் மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் அறிந்தியே தாக்கல் செய்யறாங்க. மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னே சொல்லுது. காமேனிக்கு எதிராக திருப்பப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னே சொல்லலாம். அப்ப அங்க உள்நாட்டு கலவரம் மிகப்பெரிய அளவுல நடக்குது. இந்த உள்நாட்டு கலவரத்துக்கும் யார் நிதி கொடுக்கறது அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள், ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் எல்லாம் சொல்லிதான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இப்படி ஒரு கலவரத்தை அமெரிக்கா தான் தூண்டி விடுது, இஸ்ரேல் போன்ற நாடுகள் தூண்டி விடுதுன்னு சொல்லி அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய வீடியோ இன்னைக்கு வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரு அந்த இடத்துலதான் பார்த்தீங்கன்னா வெளிப்புற அழுத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காமல் நம்ம ஈரான் நாட்டை விழுங்க துடிக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற வஞ்சக சூழ்ச்சிகளுக்கு நீங்க இடம் கொடுக்காமல் நமது நாட்டை பாதுகாக்க நீங்கள் முனைய வேண்டும், அரசுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என அந்த குழுக்களை கட்டுப்படுத்த அவர் முயற்சி செய்யறாரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் போர் நடந்து கொண்டிருந்த தருணத்துல அமாஸ் அமைப்புகளுக்கு இவர் உதவி செய்யறாரு. காசால மக்கள் படுகொலை செய்யப்படுறத வன்மையா காமெடி கண்டிக்கிறாரு. மிகப்பெரிய மனித உரிமை மீறல் கண்டனம் தெரிவிக்கிறாரு. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்தவர் யாருன்னா காமெடி. அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கியது அப்படின்னே சொல்லலாம். பரம எதிரியாக இஸ்ரேல் ஈரான் கருதியது. இதுவும் ஒரு போருக்கான மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஈரான்ல தொடர்ச்சியா அணுசெறிவூட்டல் திட்டம் நடந்துட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு பயங்கர அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வாழ்வா சாவான நிலையில அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை கண்காணிச்சுட்டே இருந்துச்சு. கண்டா ஹிட், கண்டா பாயும் ஏவுகணைகளை அவங்க தொடர்ந்து தயாரிச்சுட்டே இருந்தாங்க. ஏவுகணை தொழில்நுட்பம் அதிக அளவுல ஈரான் கிட்ட இருந்துச்சு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஏவுகணை உற்பத்தியில முன்னணியில இருக்கக்கூடிய நாடா தன்னுடைய நாடை வலிமை பொருந்திய நாடாக அவர் மாற்றிட்டே இருந்தாரு. கப்பற்படையிலேயே மிகப்பெரிய வலிமை பெற்ற நாடாக மாறிட்டு இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. அப்பதான் அவங்களை எப்படியாவது தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கட்டங்கள்ல முயற்சி செய்யறாங்க. புகைத்த வச்சு கூட சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுத்துறாங்க. ஆனா மற்ற எந்த நாடுகளின் சமரச பேச்சுவார்த்தைக்கும் அவங்க உடன்படாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல சமரசம் செய்து கொள்ளாம தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்துட்டே வராங்க. எத்தனை தாக்குதல்கள் தடைகற்றாலும் ஈரான் அதை சமாளிக்கும்.
அந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டு உரை நிகழ்த்துறாரு. இப்படி தன்னுடைய நாட்டை ஒரு வலிமை பொருந்திய நாடாக, உலக நாடுகள் அச்சுறுத்தும் நாடாக ஈரானை மாற்றி வைத்த பெருமை காமெனியை சாரும் என்றே சொல்லலாம். எவ்வளவுதான் உள்நாட்டு போர் இருந்தாலும் கூட அப்துல்லா அலி காமெனி ஒரு வலிமை பொருந்திய தலைவராகவே அவர் மத்தியிலே பார்க்கப்பட்டார். ஹிஜாப் தடை சட்டம் கொண்டு வந்த போது போராட்டம் வெடித்தது, சிறை நிரப்புனாங்க, நிறைய பேரை சுட்டு கொன்றாங்க, மனித உரிமை மீறல் நடந்தது என்று சொன்னாலும் கூட பாராளுமன்றத்துல ஹிஜாப் சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை ஓரளவு அமைதிப்படுத்தினார் என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே போனது. இப்ப கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் அதன் மீது தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் தாக்குதல் நடந்தாலும் கூட அதுக்கப்புறம் அமெரிக்கா பின்வாங்கியது. அதனால அந்த போர் முடிவுக்கு வந்தது. திரும்ப இந்த போர் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த போர்ல காமெனி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஈரான் நாட்டுல அடுத்தடுத்து என்ன நிகழப் போகிறது, இந்த போர் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, காமெனி படுகொலை செய்யப்பட்ட நிலைமை எப்படி நடந்தது, அது போல எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், இன்றைக்கு ராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன பதில் தாக்குதல் அது செய்து கொண்டிருக்கிறதுன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி தோழர்களே.